இது பண்ணுறதுக்கு ஒரு 1/4 கப் அளவு உடைச்ச கோதுமை எடுத்திருக்கேன். இதை மிதமான தீயில் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். வறுப்பட்டதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதுக்கப்புறம் இந்த பவுடரில் ஒரு 2 ஸ்பூன் அளவு இந்த பேனில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதில் 1 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கெட்டியாகி வர வரைக்கும் வேக விட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு ஆப்பிள் எடுத்திருக்கேன். தோல் விதையெல்லாம் எடுத்துகிட்டு சேர்த்துருக்கேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ இந்த ஆப்பிள் பியூரேயை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட 1 வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பால் சேர்த்துக்கலாம். 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்களுக்கு பசும்பால் ஸ்கிப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய், நட்ஸ் பவுடர் சேர்த்துக்கலாம். குழந்தைங்களுக்கு நட்ஸ் பவுடர் அலர்ஜி இருந்தால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதோட டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். குழந்தைங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னர் டைமில் கொடுத்துக்கலாம். இதில் பசும்பால் நட்ஸ் பவுடர் ஸ்கிப் பண்ணிவிட்டு 6 மாதம் கம்ப்ளீட்டான குழந்தை கூட கொடுத்துக்கலாம். குழந்தைங்க நல்லா தலைன்னு ஆரோக்கியமாக வெயிட் கெயின் ஆவாங்க. நிறைய ப்ரோட்டீன் உள்ள ரெசிபி. வெயிட் கெயின் பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.